பன்னாகம் மற்றும் வழக்கம்பறை ஆகியவற்றுக்கு இடையிலான இந்த வரலாற்று தொடர்பு ஈழத்துச் சமூக கட்டமைப்பை தெரிந்து கொள்ள மிக முக்கியமான ஒரு புள்ளி. குறிப்பாக ஒரு இடத்தின் பெயரே அங்கு நடந்த நீதியியல் செயல்பாட்டை சான்றாக கொண்டிருப்பது அதன் வரலாற்று பழமையை உணர்த்துகிறது. நாம் முதலில் நீதிமன்ற மரபு, தி ஜுடிஷியல் ட்ரெடிஷன் பற்றி ஆராய்வோம். அரச அதிகாரப்பூர்வ நீதிமன்றங்கள், ஃபார்மல் கோர்ட்ஸ் உருவாவதற்கு முன்னரே நம் ஊர்களில் நிலவிய நாட்டமை மற்றும் நீதி வழங்கும் முறை ஒரு வலுவான சமூக கட்டமைப்பை கொண்டிருந்தது. இது குறித்த சில முக்கிய குறிப்புகள். 1. அம்பலங்களும் நீதி பரிபாலனமும். பண்டைய காலத்தில் அம்பலம் என்பது வெறும் தங்குமிடம் மட்டுமல்ல, அது ஒரு ஊரின் நிர்வாக மையமாகவும் நீதிமன்றமாகவும் செயல்பட்டது. வழக்கம்பறை, வழக்கு பிளஸ் அம்பறை என்ற பெயரே அந்த இடம் ஒரு பொதுவான தர்க்க மேடையாக இருந்ததை உறுதிப்படுத்துகிறது. 2. பன்னாகத்தாரின் நாட்டமை முறை. பன்னாகம் கிராமத்தைச் சேர்ந்த அறிஞர்கள் தர்மசாஸ்திரங்களிலும் உள்ளூர் நடைமுறை சட்டங்களிலும், அதாவது தேசவழமை போன்ற மரபுகள் உருவாவதற்கு முந்தைய நிலையில் சிறந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். மத்தியஸ்தம், நிலத்தகராறுகள், குடும்பப் பிணக்குகள் மற்றும் ஊர் பொது காரியங்களை இவர்கள் இந்த பொது இடங்களை வைத்தே தீர்த்து வைத்தனர். நம்பகத்தன்மை. அரசாங்க அமைப்புகளை விட ஊர் பெரியவர்களின் தீர்ப்புக்கு மக்கள் கட்டுப்பட்டதற்கு காரணம் அவர்களின் நடுநிலைமையும் பரம்பரை அறிவும்தான். 3. தேசவழமை சட்டத்தின் தாக்கம். பிற்காலத்தில் ஒல்லாந்தர் காலத்தில் தேசவழமை சட்டக்கோவையாக தொகுப்பட்ட போது அதற்கு அடிப்படையாக இருந்த பல நடைமுறைகள் இதுபோன்ற வழக்கம்பறை போன்ற இடங்களில் பன்னாகத்து அறிஞர்களால் பேணப்பட்ட மரபுகளேயாகும். அடுத்த கட்ட விவாதம். இந்த நீதிமன்ற மரபில் நாட்டமை முறையில் தீர்ப்பு வழங்கும்போது பன்னாகத்து அறிஞர்கள் பயன்படுத்திய தனித்துவமான வழிமுறைகள் அல்லது அவர்கள் கையாண்ட ஏதேனும் குறிப்பிட்ட வரலாற்று சம்பவங்கள், வழக்குகள்